அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் அதுல இருந்து ஆய்லர்ஸ் தியரம் ஆன் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்? u ஈக்குவல்ஸ் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் கொடுத்துருக்கோம். தென் ப்ரூவ் தட் எக்ஸ் இன்டு டோ யூ பை டோ எக்ஸ் ஒய் இன்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 tan யூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க சார். u ஈக்குவல்ஸ் டு sin inverse x cube minus y cube divided by x plus y கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதை நான் என்ன பார்க்கறேன்னா ரெண்டு பக்கம் sin ஆப்ரேட் பண்றேன். taking sin on both sides. taking sin on both sides. என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் சைனும் கட் ஆயிடும். அப்போ இங்க sin u மட்டும் கிடைக்கும். ஈக்குவல்ஸ் டு சைனும் சைன் இன்வர்ஸ், அதாவது சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் அப்படின்னு என்ன ஆகுனா கட் ஆயிடும். அப்போ வெறும் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா இங்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். என்ன நேம்னா லெட் எஃப். எஃப்ன்ற இந்த நேம் கொடுத்துக்கிறேன். நானா ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சி எஃப்ன்ற ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். ஆய்லர்ஸ் தியரத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். அப்போ இது ஹோமோஜீனியஸ் செக் பண்ணும். ஹோமோஜீனியஸ்ன்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் செக் பண்ணுறது. அது எப்படி சார் செக் பண்ணுறதுன்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் போடுவோம். ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸும் ஒய்க்கு பதிலாக டிஒய் போடுவோம். அப்போ இங்கே எஃப்ன்றது என்ன சார் நமக்கு? ஸோ எஃப்ன்றது நமக்கு என்ன வச்சுருக்கோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு வச்சிருக்கோம். அப்போ இதுல இருந்து எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய், அதாவது எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய் போட்டு பார்ப்போம். அப்போ எக்ஸ் கியூப், அப்போ டி எக்ஸ் ஹோல் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டி ஒய் ஹோல் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிஎக்ஸ் பிளஸ் டிஒய். சரிங்களா? இப்போ மேல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ஹோல் கியூப் இருக்கு. அது இது எப்படி சார் எழுதலாம்னா டி கியூப் எக்ஸ் கியூப்னு எழுதலாம். மைனஸ் செகண்ட் ஒன் டி கியூப் ஒய் கியூப் எழுதலாம். கீழே பார்த்தீங்கன்னா டி காமனா இருக்கு. அப்போ டீயை வெளியே எடுத்துட்டா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? ஸோ மேலே என்ன சார் காமனா இருக்குன்னா டி கியூப் காமனா இருக்கு மேலே. அப்போ டி கியூபை வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருக்கும். கீழே என்ன சார் இருக்கும்? டி இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கும். இப்போ மேலே இருக்க டி கியூப்ல ஒரு 3 கட் பண்ணா 2 இருக்கும். கீழே ஃபுல்லாக போயிடும். அப்போ என்ன சார் இருக்கும்? டி ஸ்கொயர் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கும். அப்போ அதே டேம் தான் சார் இருக்கு. எனக்கு பழசில் என்ன டேம் இருந்துச்சோ அதே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அதே டேம் தான் இருக்கு. ஆனால் கூட என்ன சார் வந்திருக்கு? டி ஸ்கொயர் வந்திருக்கு. கூட டி ஸ்கொயர் வந்திருக்கு. அதாவது என்ன சொல்லலாம்னா எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் ஈக்குவல்ஸ் டு டி பவர் 2 எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா therefore எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ். எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ் வித் n ஈக்குவல்ஸ் டு 2. ஏன்னா பவர் வந்து 2 கொடுக்கும். எஃப் இஸ் ஹோமோஜீனியஸ். சரிங்களா? அப்போ நம்ம இங்க ஆய்லர்ஸ் தியரம் நம்மளால டைரக்டா அப்ளை பண்ணிக்க முடியும். இங்க நம்மளால ஆய்லர்ஸ் தியரம் பை டெஃபனிஷன் ஆஃப் ஆய்லர்ஸ் தியரம். ஸோ ஆய்லர்ஸ் தியரம் என்ன சார் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டூ டோ எஃப் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் டு n இன்டூ எஃப்னு எழுதிக்கலாம். இதான் ஆய்லர்ஸ் தியரம் சொல்லுது. சரிங்களா? அப்போ எஃபோட வேல்யூ என்னன்னு தெரியணும். எஃப்ன்றது என்ன சார்? நமக்கு சைன் யூ வச்சிருக்கோம். எஃப்ன்றது என்ன சார்? சைன் யூ. என்னோட வேல்யூ 2 இருக்கு. என்னோட வேல்யூ 2. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. சப்போஸ் சப்ஸ்டிட் பண்ணா எஃப் எக்ஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃபோட வேல்யூ என்ன சார் சொன்னோம்? சைன் யூ plus y dou f dou by dou y of f sin u
ஈக்குவல்ஸ் டு n. எஃபோட வேல்யூ சைன் u. என்னுக்கான வேல்யூ 2 இல்லைங்களா? என்னோட வேல்யூ 2 சைன் u. சரிங்களா சார்? இப்போ என்ன சார் பண்றதுன்னா டோ பை டோ எக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். யூவை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ யூன்றதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்கு. யூன்ற டேர்ம்ல எக்ஸ் ஒய் இருக்கு இல்லைங்களா? அப்போ எக்ஸ் இன்டூ சைன் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் யூ. சைன் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் யூ. எகைன் என்ன சார் பண்ணணும்? யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை பேஸ் பண்ணி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டோ யூ பை டோ எக்ஸ். சரிங்களா? பிளஸ் ஒய் இன்டூ டோ பை டோ ஒய். அப்போ சைன் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்ஸ் அகெயின் காஸ் யூ கிடைக்கும். தென் யூ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 சைன் யூ. இப்போ ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, காஸ் யூ காமனா இருக்கு. அப்போ காஸ் யூ காமனா வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் டேம் எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் இருக்கும் இல்லைங்களா? ஈக்குவல்ஸ் டு 2 சைன் யூ. இப்போ இந்த காஸ் யூ ஆப்போசிட்ல போச்சுன்னா என்ன சார் ஆகும்? இது மல்டிப்ளைல இருக்கு. ஆப்போசிட்ல போச்சுன்னா டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ 2 சைன் யூ டிவைடட் பை காஸ் யூ ஆயிடும் இல்லைங்களா? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஆப்போசிட்ல போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் சைன் பை காசுன்னு என்ன சார் ஞாபகம் இருக்கா? சைன் பை காசுன்றது வெரி குட் tan யூ. அப்போ ஃபைனல் என்ன சார் இருக்கு நம்ம கையில்? எக்ஸ் இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ டோ யூ பை டோ ஒய். இதனோட வேல்யூ என்ன சார்? 2 tan. ஸோ நமக்கு தேவையான ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லைங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.